கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய ஆவியே துணையாக வருவீர், இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் இந்த நாளில் சிந்தனைக்கு திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்து தியானித்து மறை உண்மைகளை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீரப்பா. இதோ வந்திருக்கின்ற வருகின்ற வரப்போகின்ற யூடியூப் வழியாக இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும், ஒருவர் கடவுளை கோவிலை அடித்தால் அவர் அடித்து விடுவார். கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில் என்று சொல்லி இதோ கடவுளின் உடன் உழைப்பாளர்களாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நானாகவே வந்திருக்கின்றேன், பிரசன்னத்தில் வந்திருக்கின்றேன். நானாகவே வந்திருக்கின்றேன். ஆமாண்டவரே, நாங்கள் ஞானிகள் அல்ல, வெறும் களிமண். ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என்றும், ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார் என்றும் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த அதிகாரத்தை வாசிக்க தியானிக்க நீர் எங்களை வழிநடத்தும் பொறுப்பேற்றுக்கொள்ளும். வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போல் மாற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே உன் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா,
உடைத்து உருவாக்குமே. என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்துதி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். 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 ஸ்துதி யாருக்கு பிடிக்கும்? ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவரை ஸ்துதிச்சுட்டே இருக்கிறவங்க மேலே ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. ஆமென். ஆமென். நம்ம உலகத்தில் பாருங்கள், நம்ம யாரையாவது ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறோம், ரொம்ப அவங்கள புகழ்ந்துட்டே இருக்கணும்னு வைங்களேன். நீங்கள் நல்லவர் வல்லவர் அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி சொல்லி சொல்லி அவரை புகழ்ந்துட்டே இருக்கும்போது அவங்க நம்ம மேலே ஒரு அளவில்லாத பற்று வைப்பது. என்ன சொல்லுவாங்க? ஏன் என் மேலே இவ்வளோ பாசம், ஏன் என் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுறாங்க? அதை விட மேலாக ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் அவர் பதில் தருவார். ஆமென். 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 நெருக்கடி வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் பதில் தருவார். ஆமென். நான் நெருக்கடி வேளையில் நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். ஆமென். அவரும் எனக்கு செவி சாய்த்தார். ஒவ்வொரு நாளும் செக்கரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் வார்த்தை அழகாக சொல்லும், படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். செக்கரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை ஜெப பண்ணுது. அதனால தான் செக்காரியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆனால் அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள், இறுகிய மனதுடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டார்கள். ஆமென். ஆமென். ஆனால் அவர்களோ, செக்கரியா 9:15 சொல்ல, படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார், அவர்கள் தங்கள் பகைவரை ஒழித்து கட்டி அவருடைய கவன் கற்களை மிதித்து போடுவார்கள் என்று சொல்லி. அதனால தான் 16ஆம் வசனம் செக்காரியா 9:16 சொல்லுகிறது, அந்நாளில் அந்நாளில் அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய அவர்களை ஆயர்தம் மந்தையை மீட்பது போல் மீட்டருளுவார். அவர்களும் அவரது நாட்டில் மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்களைப் போல் ஒளிர்வார்கள். ஆமென். ஆமென். அவரது நாட்டில், விண் வீட்டில், வான் வீட்டில், மோட்சத்தில், விண்ணுலகில், நிலை வாழ்வில், அவரது நாட்டில் மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்கள். ஆமென். மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்கள் மாணிக்க கற்களை போன்று ஒளிர்வார்கள். ஆமென். அதனாலதான் செக்கரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவர்கள் ஆக்குவேன், ஆண்டவரின் பெயரில் அவர்கள் பெருமை கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவரின் பெயரில் அவர்கள் பெருமை கொள்ளார். ஆண்டவருடைய பெயரில் பெருமை. அதனால தான் இன்றைக்கி ஆவியானவர் இந்த வசனங்களை நமக்கு அப்படியே நம்மளை அப்படியே பைண்டிங் பண்ணி அப்படியே மெருகூட்டி நம்மளை குறைஞ்சர் கைதி திருமத்துக்குள்ளே கொண்டு போக போகிறார். ஆமென். அதனால தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நானும் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். ஆமென். ஆமென். சகோதர சகோதரிகளை ஆவிக்குரியவரிடம் பேசுவது போல் நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். குழந்தைகள் யாரை போல இருக்கிறோம்? குழந்தைகளை போல இருக்கிறோம். குழந்தைகளா? ஏன் குழந்தைங்க? நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே, ஏனெனில் உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இந்த வசனம் யாரையுமே தொடலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தொட்டுச்சு. ஆமென். ஒரு சிலர் சொல்ல வந்தேன் அந்த ஆவியானவர் உணர்த்தியிருப்பார். அந்த சொல்ல வந்தேன் ஆவியானவர் உணர்த்தும் பொழுது நம்ம சொல்லிடணும், நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டினேன், ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில் தான் இருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் பால் குடிக்கிற பிள்ளையாட்டமே அப்படித்தான் இருக்கிறோம். ஆவிக்குரியவரிடம் பேசுவது போல உங்களிடம் பேசப்படவில்லை. காரணம், உலகக்கரமான காரியங்களில் தான் நமக்கு பிரியாட்டி. அதான் சொல்கிறார் பவுல், நான் உங்களுக்கு திட உணவே அல்ல. அதனால தான் நேற்று 2 தீமோத்தேயு 4:2 6 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி 2 தீமோத்தேயு 4:2, இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. முதல்ல அதை செய்வதில் கருத்தாயிரு. மனித நாட்டப்படியே நம்ம போகிறோம், நம்ம உடல் நாட்டப்படியே போகிறோம். இறை வார்த்தை அறிவிப்பதில் நீ எப்படி இருக்கணுமா? கருத்தாயிரு. அடுத்த வசனம், கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. எவ்வளோ பொறுமையோடு கற்றுக் கொடுத்தாலும் பாலை குடிக்கிற மாதிரி தானே இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. இன்னும் அதிகாரம் வசனம் எங்கே இருக்குது, செப்பானியா எங்கே இருக்குது, செக்காரியா எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியலையே. எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படியே இருப்போம்? இப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாய் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. 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 ஆழத்திற்கு. அதான் சாலமோனின் ஞான புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நெறிகெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். ஆமென். நெறிகெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும்.
அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். ஆமென். அதனால தான் 2 வரம் கேட்டோம். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் சொல்லுவார் ஆண்டவர் ரொம்ப அழகாக. மத்தேயு 10:24, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல. குருவை விட பெரியவர், பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. ஆமென். சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் 25ஆம் வசனம், சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும். அதுவே போதும். போதும். ஆமென். 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 நீங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? பணியாளர் தம் தலைவரை போலாகட்டும். ஆமென். ஆமென். அதுவே போதும். சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. ஆமென். 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 சீடர் தம் குருவை போல ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல ஆகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊற்றினேன், எனவே திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நம்மளாம் அப்படித்தானே இருக்கிறோம். பால் குடிக்கிற குழந்தை மாதிரி நான் காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிறோம், தூங்கிட்டோம், எந்திரிக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, 3ஆம் வசனம் 3:3, நீங்கள் இன்னும் உங்கள் ஊழியர்களுக்கேற்பவே வாழ்க்கை ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. ஆமென். பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊழியர்களுக்கேற்ப நடந்து மனிதர் போக்கில் தானே வாழ்கிறீர்கள். ஆமென். மனிதர் போக்கில் தானே வாழ்கிறோம். அப்போல்லோ யார்? 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்போல்லோ யார், பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு புனிதர்கள் யார்? புனிதர்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம். புனிதர்கள் பின்னாடியே, புனிதர்களுடைய மன்றாட்டு, புனிதருடைய இதுதான் போயிட்டு இருக்கிறோமே தவிர, அவங்கெல்லாம் யாரு? நம்பிக்கை கொள்ள காரணமாக இருந்த கடவுளின் பணியாளர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அது என்னமோ தெரியல, அந்தனர் கோயில் போனேன், கயிறு கட்டிட்டு வந்துட்டேன். செவஸ்டியார் கோயில் போனேன், அம்பு குத்திட்டு வந்துட்டேன். எங்கே இருக்கிறோம் நம்ம? ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும், வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் ஒருவர் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில் தானே நடக்கிறீர்கள். இன்னைக்கு புனிதர்கள் பேரை சொல்லி அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க ஒரு டீம். அவங்கெல்லாம் யார்? இங்கே அப்போல்லாம் யார், பவுல் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கெல்லாம் யார்? புனிதர்கள் யார்? நீங்களும் நானும் நம்பிக்கை கொள்ள காரணமாக இருந்த பணியாளர்கள் தானே. ஆமென். ஒத்துக்கொள்ள முடியல, ஒத்துக்கொள்ள முடியல. ஒத்துக்கோங்க. ஆமேன்னு சொன்னாதான் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்கெல்லாம் நம்பிக்கை, நாம் அனைவரும் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த புனிதர்கள், பணியாளர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தவர்கள். அந்த நேரம் கையில் ஒரு பைபிள் இருக்குன்னா அவர் 24 மணி நேரம் பைபிளுக்கு கையமாக இருந்தார். இயேசு அந்த அவர் பைபிள் இருக்கிற மாதிரி ஒரு புனிதருடைய சுருவம் இருக்குதுன்னா ஆண்டவராக இயேசு அவருக்குள்ள இருந்தார். அல்லேலூயா.
அதனால தான் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். அல்லேலூயா. கடவுளுக்குரியவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் கையில் இருந்து சொன்னால், அவர் பாருங்க நற்செய்தி அறிவிக்க போறாரு, யாருமே கேட்கல. மீனுங்க இருக்குது, மீனுங்களுக்கு போதிக்கிறார், மீனுங்கள்லாம் அதை கேட்டு ஆரவாரமாக துதிக்குது ஆண்டவரை. அல்லேலூயா. 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 அப்படிப்பட்ட புனிதர்கள் நாம் நம்பிக்கை கொள்ள காரணமாக இருந்த கடவுளின் பணியாளர்கள். அவ்வளோதான். ஆமென். நம்ம அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம். அவங்க பின்னாடி போய் அவங்க கடவுள் கிடையாது, அது தவறு. ஆமென். ஆமென். அவங்க பின்பற்றின வழியை, மார்க்கத்தை நாம் பின்பற்றி நடக்கிறோமா? நாம் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே 1 கொரிந்தியர் 3:5 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்கே அந்தோனியாரின் போடலையே, செபஸ்தியாரின் போடலையே, தயவுசெய்து கேள்வி கேட்டுறாதீங்க. அல்லேலூயா. 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 அப்பல்லோ யார், பவுல் யார்? அதனால தான் 21, 22 வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே மனிதை குறித்து யாரும் பெருமை பாராட்டல் ஆகாது. அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கணும், செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கணும் சொல்லுங்க, தப்பு கிடையாது. அதுலேயே மனுஷர்கள் அவங்கெல்லாம் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்க, அவங்கள குறித்து பெருமை பாராட்ட ஆகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவங்கெல்லாம் நமக்காக வாழ்ந்து காட்டிய புனிதர்கள். அதனால தான் இங்கே அழகாக சொல்கிறார் பாருங்க, யாரை குறித்தும் பெருமை பாராட்டாதீங்க. ஆண்டவரை குறித்து, ஆண்டவரை மாத்திரம். அதனால தான் சக்கரியா புஸ்தகத்தில் பார்த்தோம் மிக அழகாக. அதனால தான் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. லூக்கா 11:34, உங்கள் கண்தான் உடலுக்கு உங்கள் கண்தான் உடலுக்கு விளக்கு. ஆமென். கெட்டு போனால் உங்கள் உடல் இருளாய் இருக்கும். ஆமென். உங்கள் கண்தான் உடலுக்கு விளக்கு. விளக்கு. உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் இருளாயிருக்கும். ஆமென். இருளாயிருக்கும். ஆமென். ஆகையால் உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிராதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அதனால தான் லூக்கா 12:8 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மக்கள் முன்னிலையில் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். ஆமென். கடவுளின் தூதர் முன்னிலையில். இப்போ புனிதர்கள் எல்லாம் விண்ணகத்தில் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்மளை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? எங்க நிலை? இப்போ யோனா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா நற்செய்தியிலே இருக்குது. லூக்கா 11:32, தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள், ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? அப்ப யோனாவுக்கு செலவச்சிட்டு யோனா யோனா எங்களுக்காக வேண்டுகோள் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? அதனாலதான் மிக அழகா சொல்லப்படுறது. அதனாலதான் இங்க கொரிந்தியர் ரொம்ப அழகா கொண்டு போறார் பாருங்க ஆவியானவர். 9ஆம் வசனம், நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். யார் பண்படுத்துற தோட்டம்? கடவுள் பண்படுத்தும் தோட்டம். கடவுள் தான் பண்படுத்துறார்.
வேற யாரும் வந்து பண்படுத்த முடியாது, வேற யாரும் பண்படுத்த முடியாது. அதனால தான் நம்ம எல்லாம் சொல்றோம், 6ஆம் வசனத்தில் வாசிப்போம், நான் நட்டேன், அப்போலா நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைய செய்தார். பஸ். நான் நட்டேன், அப்போல்லாம் நீர் பாய்ச்சினார், ஆனால் அதை விளைய செய்தவர் கடவுளே. இன்னைக்கு ஒரு தாய் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாக சொன்னால் அதை விளைய செய்பவர் கடவுளே. நாங்கள் எங்கள் முயற்சினால, எங்களுடைய இதனால, எங்கள் ஜபத்தினால எங்களுக்கெல்லாம் கிடைச்சிச்சின்னு அல்ல, அவருடைய சித்தம் இருந்ததனால் அது நடந்தது. கடவுளே அதை விளைய செய்கிற ஒவ்வொரு நாளும் அந்த கரு பயிற்றில் இருக்கும் பொழுது, அதனால தான் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே தெரிந்து கொண்ட தேவன். அந்த சிசு வளர 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 இந்த தாயுடைய கடமை என்ன? எலிசபெத்தம்மாள் 6 மாதம் குழந்தையா இருக்கும் பொழுது வயிற்றில் மாதா போய் அங்கே போய் வாழ்த்து சொல்லும் போது அந்த குழந்தை என்ன செய்யுது? மகிழ்ச்சியால். சும்மா துள்ளுமா? எப்படி துள்ளும்? மகிழ்ச்சியால், பேருவகையால். அப்படியே துள்ளுது. ஏன்? பேருவகையால் துள்ளிட்டு. அப்போ அந்த ஸ்துதி ஆராதனை வெளியிலேருந்து போகுது. அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற ஆசீர்வாதத்தை அன்னை மரியாள் பெற்றுக்கொண்டார்கள். அதே ஆசீர்வாதத்தை நேராக கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்க? எலிசபெத் அம்மாட்ட கொடுக்குறாங்க. ஆமென். எலிசபெத் அம்மாக்கிடம். ஆமென். அங்கே போய் அப்படி நிற்கிறாங்க, அந்த வயிற்றை பார்க்குறாங்க. 6 மாதமாக இருக்குது. ஐயோ, இந்த பாட்டிக்கு குழந்தை பிறக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்படி ஒரு குழந்தை பிறக்க போதே. ஐயோ, 6 மாதம் உள்ளே இருக்குதே. ஐயோ, என் பையனை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி உள்ளேருந்து வரானேன்னு சொல்லி அந்த அம்மா அங்கே ஒரு வாழ்த்து சொன்னதும், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னை மரியாளின் வாழ்த்தை கேட்டதும் குழந்தை வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ஆமென். அப்போ நீ துதிச்சாதானே உன் பிள்ளை துள்ளும். ஆமென். ஆமென். நீ வயிற்றுல பிள்ளை வச்சுக்கிட்டு எனக்கு நல்ல பிரசவம் நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல பிரசவம் நடக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருப்பியா? இல்லை உன் குழந்தை வளர்றத ஞானத்தில் வளரணும் ஆண்டவரேன்னு கேட்பியா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 66:9 மிக அழகாக சொல்லும். வேகமாய் ஏசாயா 66:9. சீக்கிரம். ஆமென். பேறு காலத்தை ஏற்படுத்திய நான், பேறு காலத்தை, ஒரு நிமிஷம், பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா? மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். என்கிறார். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். பஸ். பேறு காலத்தை ஏற்படுத்திய தேவன் மகப்பேற்றை தடை செய்வாய். நம்ம உடனே நல்ல பிரசவம் வாங்கணும் என் பிள்ளைக்கு ஆண்டவரே. ஐயோ, அந்தோடியாரே, செவஸ்தியாரே, இப்படியே போயிட்டு உழுந்து உழுந்து கும்பிட்றது அங்கே போயிட்டு. ஆனால் அந்த கருப்பையில் வளர செய்தவர் யார் என்பதை மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. அந்த கருவை உருவாக்கினவர் யார் என்று தாய் வயிற்றில் உருவாகும் என்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த கரு உருவாகும் என்பதாகவே. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? அந்தோனியார்ட்ட போய் கயிறு கட்டிட்டு வந்தாச்சு, இல்லை அந்தோனியார்ட்ட போயிட்டு மன்றாட்டு வச்சாச்சு, 8 வாரம் வேண்டிக்கிட்டேன், 7 வாரம் வேண்டிக்கிட்டேன், கயிறு கட்டிட்டு வந்துட்டேன். தப்பு பண்ணாதீங்க. அப்படி தான் வேண்டிட்டு இருக்கோம். இன்றைக்கி என் பிள்ளைக்கு நல்ல பிரசவம், நான் அந்தோனியார்ட்ட வேண்டிக்கிட்டேன். தப்பு பண்ணுறோம். பேறு காலத்தை ஏற்படுத்திய நான், யார் அந்த நான்? ஆண்டவராகிய கடவுள், தந்தையாகிய கடவுள். மகப்பேற்றை தடை செய்வேனா? மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா? ஆமன் பாதர்களே, ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளே. ஆனால் 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 66:7 என்ன சொல்லுது?
முன்னே சீயோன் பிள்ளை பெற்றாள். பிரசவ நேரம் நெருங்கும் முன்னே ஆண்மகவை ஈன்றாள். ஆமென், ஆமென். பிரசவ நேரம் நெருங்கும் முன்பதாகவே ஆண்மகவை ஈன்றாள். வாக்கு தத்துவம் உன் மேல இருக்குது தேவ பிள்ளைகளே. ஆமென். நீ என்ன செய்யணும்? ஒரே விஷயம் என்ன செய்யணும்? ஏசாயா 65 அதிகாரம் 19 சொல்றார் பாருங்க, நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன். ஆமென். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன். என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படாது. வாக்குத்தத்தம் இவ்வளோ அருமையா நம்ம கிட்ட இருக்குது பிள்ளைகளே. இறை வார்த்தை உன் உள்ளத்தில் உள்ளது, உன் கையில் உள்ளது, உன் வாயில் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல எருசலேமை முன்னிட்டு சொன்னார். ஆண்டவருடைய இல்லம் எருசலேம். இந்த இல்லம் இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு இல்லம் ஆண்டவருக்குரியது. இதை முன்னிட்டு நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆமென். இங்கே வந்திருக்கின்ற பிள்ளைகளை குறித்து நான் பூரிப்படைவேன். ஆமென். இனி இங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படாது. ஆமென், ஆமென். விசுவசிக்கிறவங்க எல்லாம் கைகளை தட்டி ஆண்டவரை மகிழ்படுத்துங்களேன். சத்தமா 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 சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாதர்களே, வேதனை வரும் முன்னே சீயோன் பிள்ளை பெற்றாள். பிரசவ நேரம் நெருங்கும் முன்னே ஆண்மகவை ஈன்றாள். ஹல்லேலூயா. இதுதாங்க வார்த்தை. ஆண்டவர் சமத்தில் வரும்பொழுது அதான் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனம், ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. பஸ் இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும். இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவும் அவருடைய சமத்துல முழந்தாள் படியிடும், மண்டியிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடித்தளம் போட்டாச்சு. இயேசுதான். இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. ஆமென், ஆமென். அதனாலதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் ஒருவன் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும் போது நீங்கள் மனித போக்கில் தானே நடக்கிறீர்கள். ஆமென். ஆமென். புனிதர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் எப்படி அவர்களைப் போல நடப்பதற்கு. ஆமென், ஆமென், ஆமென். புனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் நடந்து காட்டினார்கள். நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள். ஆமென். அவங்களையே நம்ம போயிட்டு கடவுளாக மாற்றிடக்கூடாது. ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆமென். அதனால தான் 7ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. ஆமென், ஆமென். அவர் நட்டாரு, இவர் வந்தாரு, அவர் பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அவங்கள பற்றியே தப்பாட்டு அடிச்சுட்டு. இன்னைக்கு காலையில் வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் பார்த்தேன். உடனே ஒரு ஜபம் வந்துச்சு. ஏன் இப்படி ஒரு ஜபம்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. யாரையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆவியானவர் அதை தடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சவருக்கும் பெருமை. யாராக இருந்தாலும் சரி, அது புனிதர்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவங்களாம் நடந்து காட்டினாங்க. அவங்களுக்கு பெருமை இல்லை, மாறாக விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. ஆமென். அதை விளைய செய்தவர் அவர்தானே. ஆமென், ஆமென்.
ஒரு புனிதர் தானாக புனிதராயிட்டு விட்டாரா? இல்லையே, அதை விளைய செய்தவர் ஆண்டவர் தானே. ஆமென். 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 பவுல் கிறிஸ்தவர்களை கொல்ல சதித்திட்டமிட்டு வந்தான். ஒரு அடி அடிச்சார், டப்புன்னு கீழே விழுந்தான். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். நீ துன்புறுத்த இயேசு நானே. நீ என்ன வேலை செய்யணுன்றது நான் உனக்கு குறித்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை 3 நாள் கண்ணை குருடா வச்சு கண்களில் உள்ள செதில்கள் வெளியே வந்துச்சு. தீர்க்கதரிசிட்டு சொல்கிறாரு, தவா அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு என்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கிறான், நீ போய் அவனுக்கு சுகப்படுத்துவேன்னு ஜெபிச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி இயேசு அனுப்புகிறார். ஆண்டவர் நீ துன்புறுத்த இயேசு நானேன்னு சொன்னவர் அனுப்புகிறாரு. அவன் பார்வை பெறும்படி அவன் கண்களில் உள்ள செதில்கள் விழுந்தது. 14 திருமுகங்களை எழுத வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்றால் பவுல் ஸ்ட்ரெயிட்டா வந்தாரா? இல்லையே, அவரை வளர செய்தவர் ஆண்டவர் தானே. ஆமென். ஆமென். புரிய மாட்டேங்குது உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்குள்ள அந்த ஆமேன் வர மாட்டேங்குது. ஐயோ, அந்தோனியார் கோச்சுக்குவாரோ, ஆமென். அந்தோனியார் கோச்சுக்குவாரோ அப்படின்ற ஃபீல் வருது. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைய செய்தார். அல்லேலூயா. 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 அப்போ கடவுளின் உடன் பணியாளர்கள். 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். தோட்டம். நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கட்டடம். அதனால தான் சொல்றாரு பாருங்க, நற்செய்தி பணியாளர்கள் என்று சொன்னால் அனைவரும் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் அனைவரும் கடவுளின் உடன். ஆமென். அல்லேலூயா. உழைப்பாளர்கள். ஆமா, கொடைகளிலும் திறமைகளிலும் பணிகளிலும் வேறுபட்டிருப்பினும். எப்படி கொடை? ஒருத்தர் நல்லா பாடுறீங்க, ஒருத்தர் நல்லா தொடக்க ஜெபம் சொல்றீங்க, ஒருத்தர் நல்லா வாசிக்கிறீங்க, ஒருத்தர் நல்லா ஆமென் அல்லேலூயா சொல்றீங்க, எல்லாம் செய்றீங்க. உங்களுடைய திறமைகளிலும் கொடைகளிலும் பணிகளிலும் வேறுபட்டிருப்பனும் நாம் எல்லோரும் இறையாட்சியின் பணியாளர்களே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்போ தொடக்க ஜபம் ஒருத்தர் பிதாசுதன் போட்டு ஆவியானவர் பாட்டு பாடி கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லி ஜபமாலை சொல்லி தோத்திர பணிகள் எடுத்து, இதெல்லாம் ஒரு பணி, அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணி. தொடக்க ஜபம் சொல்லி ஆமென். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. அப்போ நீங்கள் எல்லாருமே யாரு? உடன் உழைப்பாளர்கள். ஆமென். ஆமென். அப்போ ஒவ்வொருத்தரும் பை நேம் இந்த குழுவில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், அட்மினாக இருக்கட்டும், ஜெபிக்கிறவங்களா இருக்கட்டும், சுதிக்கிறவங்களா இருக்கட்டும், துதி எடுக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் உடன் உழைப்பாளர்களே. ஆமென். ஆமென். எல்லாரும் உடன் உழைப்பாளர்களே. அதனால தான் குருவை போல ஆகட்டும் பணியாளர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? குருவை போல். பணியாளர்கள் யாரும் பெருசு கிடையாது. ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. அதனால தான் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் இயேசு அப்படியே ஒரு ஜெபம் சொல்வார் பாருங்க. அந்நேரத்தில் இயேசு தூயாவியால் பேருவகை அடைந்து. லூக்கா 10:21 வசனம். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். ஆமென். இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆமென். 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 அப்ப பாருங்க, அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியினால் பேருவகை அடைகிறார். ஆனா இயேசு யாரு? இறைமகன். உண்மைதானே? ஆமென். ஒவ்வொரு நேரமும் அவர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டுட்டே இருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். ஒவ்வொரு டைமும்
லூக்கா 10:20 சொல்கிறாங்க பாருங்க, தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள். ஆமென். ஆமென். அதனால தான் சொல்கிறாங்க அந்த லூக்கா நற்செய்தியில் 10ஆம் அதிகாரத்தில் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிக்கின்றன என்றார்கள். அவருடைய பெயரை சொன்னால். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க சொந்த இஷ்டமா எதுவும் பண்ணலை, கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அதற்கு சொல்றார், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். மின்னலை போல விளக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஏன்? ஆண்டவருடன் உடன்பணியாளர்கள். ஆமென். ஆமென். 72 சீடர்கள் அனுப்புகிறார். இன்றைக்கி நம்ம குழுவில் இருக்கிற சீடர்கள் 10 பேர், 12 பேர், 15 பேர், 16 பேர், எல்லாம் சீடர்கள். 12 பேர் தான் சீடர்கள். 72 சீடர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். அன்னை மரியாளோடு 120 சீடர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்களே. அதனால தான் 13ஆம் வசனம் ஒவ்வொரு வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரவருடைய அவரவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும். தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும். அந்நாள் நெருப்புமயமாய் வெளிப்படும். அந்நெருப்பு அவரவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும். ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். ஆமென். ஒருவர் கட்டியது நிலைத்து நிற்க வேண்டும். கட்டியது யாரு? ஆண்டவர் தான் நிலைத்து. நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. ஆமென். ஆமென். ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற நாருமே தேவஜனமே. அதனால தான் 18ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அடிச்சுச்சா? இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தங்களை தானா நான்லாம் எப்படி மடையராக முடியும்? நான் நல்லா ஜபிக்கிறேன், நான் நல்லா ஜபமால சொல்கிறேன், நல்லா பாடுறேன், நல்லா பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன். தாங்களே மடையராகட்டும், அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாமே தாழ்த்தி ஏனென்றால் இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. இவ்வுலக ஞானம் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் தாழ்த்தி. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம், முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம், கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அல்லேலூயா. பேஸ்மெண்ட் தான் நான் போட்டிருக்கிறது. இந்த 5 வருஷமாக இந்த கூகுள் மீட்டை நடத்த பாடுபட்டு இப்போ பேஸ்மெண்ட் தான். இன்னும் முழுசாக கட்டடம் நிரம்பணும்னா நீங்கள்லாம் அதோடைய செங்கல். அல்லேலூயா. ஒரு செங்கல் நீங்கள்லாம் கட்டடத்தின் கல், தள்ளப்பட்ட கல்லாக இருக்கக்கூடாது, அது மூளைக்கல்லாக இருக்கணும். ஆமென். அதனால தான் ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். கட்டப்பட்ட கல்
கட்டடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று சொல்லி, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோ, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடுது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம், அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றியுண்டு. இந்த பாடலை பாடுவோமா? ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம், அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றி உண்டு, அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றி உண்டு, ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். ஆமென். ஆமென். சங்கீதம் 118 6 7. சங்கீதம் 118 6 7 வேகமாய் வாசிப்போம். ஆமென். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன். ஆமென். ஆமென். 22 23 வசனங்கள். ஆமென். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆமென். ஆமென். தள்ளப்பட்ட கல் கட்டடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. அதனால்தான் சங்கீதம் 118 6 சொல்லுகிறது, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர். யாருக்கு நான் நெஞ்ச வேண்டும்? ஆமென். யாருக்கு நான் நெஞ்ச வேண்டும்? ஆமென். அதனாலதான் நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அருளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன், அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக. நான் பேஸ்மெண்ட் போட்டாச்சு, நான் போட்டது பேஸ்மெண்ட்டு தான். இனி இந்த கட்டடம் இது தள்ளப்பட்ட கட்டடமாக இல்லாமல் முளைக்கல்லாக இருந்து தாங்கி உங்கள் ஆயுள் முடிகிற வரைக்கும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டு எப்பேற்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய, இடைவிடா சகாய மாதாவின் குழுவில் இருக்கக்கூடிய, நமக்காக பரிந்து பேசுகின்ற அன்னை மரியாளின் வழியாக அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கீழ்ப்பிடிதல் உள்ள பிள்ளைகளாக, இதோ நம்முடைய அடிமை என்று தன்னை தாழ்த்தி இயேசுவின் கருவிலிருந்து கல்லறை வரை இயேசுவோடு நடந்த தாய். அல்லேலூயா. 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 தாய் மரியாளை போல நல்ல பங்கு, மரியாளை போல நல்ல பங்கு, அதுதான் நமக்கு தேவை. ஆமென். ஆமென். இறுதி ஜெபம். ஆமென். எங்கள் அன்பாய் நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று.
ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. அப்ப இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே, இந்த கூகுள் மீட் வழியாக ஆண்டவரே எங்களை ஒரு மனமாய் ஒன்று சேர்த்து தகப்பனே, 1 கொரிந்தியர் 3 வழியாக அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரை அடித்தளமிட்டு கொடுத்திருக்கிற இந்த கூகுள் மீட்டை ஆண்டவரை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரஜினி. அது ஏற்கனவே அடித்தளம் விட்டாயிற்றப்பா. ஆனால் இவ் அடித்தளத்தை இயேசு கிறிஸ்துவை நீரே வழி நடத்துகிறீர் இந்நாள் வரைக்கும் அப்பா. ஆண்டவரை வேறொரு அடித்தளத்தை இதை எவராலும் முடியாது ஆண்டவரை, இதை எவராலும் முடியாதப்பா. ஆம் ரஜினி, இந்த அடித்தளத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு கல்லாக நீர் வைத்துக் கொண்டு வருகிறீர் தகப்பனே. ஆமாப்பா, வேறொருவர் நாங்கள் ஆண்டவரே எங்கெங்கு இருந்தோ ஆண்டவரே, வெவ்வேறு நாடுகளில் இருந்து அப்பா, வெவ்வேறு ஊர்களில் இருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே காலையிலும் மாலையிலும் உட்கார்றப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய கட்டிடத்தை எழுப்ப ஆண்டவரே எங்களை நீர் தீர்த்து கொண்டு அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ரஜினி. ஆம் தகப்பனே, நாம் ஆண்டவரே நீர் நட்ட அப்பா எங்களை விளைய செய்கிறீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, யார் ஆண்டவரே வேறொருவர் எங்களுக்கு நீர் பாய்ச்சினாலும் தகப்பனே அப்பா நீரே எங்களை விளைய செய்கிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. ஆம் ராஜனே, நடுவருக்கு பெருமை இல்லையப்பா, நீர் பாய்ச்சகருக்கு பெருமை இல்லை ஆண்டவரே, விளைய செய்யும் ஆண்டவரே உமக்கே பெருமையாக இருக்கிறது ராஜனே. ஆம் தகப்பனே, நாங்கள் அப்பா இந்த கூகுள் மீட் வழியாக இந்த இறைவார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கோவில்களாக இருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய தூய ஆவியார் ஆண்டவரே எங்களுள் கூடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, நாங்கள் அப்பா எங்கள் மனதில் தூயதாக இருந்த ஆண்டவரே நீங்களே அப்பா எங்கள் கோவில் என்று ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரஜினி. எங்கள் மனதை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை என்றைக்கும் ஆண்டவரை சுத்தமாக வைத்துக் கொண்டு அப்பா கிறிஸ்துக்குரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ராஜனே. ஆம் தகப்பனே, நாங்கள் ஆண்டவரை கிறிஸ்து ஆண்டவரை கடவுளுக்குரியவர் அப்பா. ஆமாப்பா, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் என்றைக்கும் ஆண்டவரே உண்மையோடும் நேர்மையோடும் அமர்ந்த ஆண்டவரே இந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்டு தியானித்து ஒவ்வொரு நாளும் ஆழத்திற்கு நாங்கள் செல்லப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரஜினி. ஆம் தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே மூளைக்கல் ஆண்டவரை எப்படி ஆண்டவரை கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்றோ அதே போலப்பா நாங்கள் அப்பா எங்கெங்க இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் அப்பா இந்த கல்களில் ஆண்டவரே இந்த மூளைக்கல் எப்படி சிறந்து விளைகிறதோ அதே போலப்பா எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உண்மையிலே இறைவார்த்தையை நாங்கள் எடுத்து சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க தகப்பனே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் அமர்ந்து ஆண்டவரை கேட்ட இந்த 1 கொரிந்தியர் 3 ஆண்டவரை இறை வார்த்தை அப்பா அதை தொடர்ந்து ஆண்டவரை எங்களை அப்பா நீர் திருப்பாடல் வழியாகவும் அப்பா எங்களை நீர் வழி நடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அதற்கு ஆண்டவரை எங்களை ஒருமனப்பட்டு ஒன்று சேர்த்து ஆண்டவரை இந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நாங்கள் வாசிக்க ஆண்டவரை அப்பா நீர் எங்கள் பக்கம் இருக்க ஆண்டவரை நாங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும்ப்பா, எதற்காகவும் நாங்க அஞ்சக்கூடாது ரஜினி. மனிதர்கள் எங்களுக்கு எதிராக என்னத்தான் செய்ய முடியும் ரஜினி, ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. நீர் எங்களுக்கு துணை செய்கிற ஆண்டவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் ஆண்டவரே மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரே மீது நம்பிக்கை வைத்து நாம் முடத்துல வருகிறோம். ஆம் தகப்பனே, முடத்துல நாங்கள் தஞ்சம் புகுவதே நலமாக இருக்கிறதப்பா. இயேசுவே உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அமருகிறது ஆண்டவரே எங்களுக்கு விண்ணுலக கைமாறு ஆண்டவரே என்றைக்கும் ஆண்டவரே அதை கிட்டும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ரஜினி. ஆம் தகப்பனே, நாங்கள் அப்பா வேற்றினத்தார் போல் ஆண்டவரே ஊழியம் செய்யாதபடி தகப்பனே. ஆம் ஆண்டவரே, நான் பவுலை சார்ந்தவன் அப்போலை சார்ந்தவன் என்று ஆண்டவரே நாங்கள் சொல்லிக் கூட கூடாது ஆண்டவரே. மனித போக்கில் ஆண்டவரே மனிதர்களை நாங்கள் பெருமைப்படுத்த கூடாது ரஜினி. ஆம் தகப்பனே, என்றைக்கும் ஆண்டவரே பெருமைக்குரிய தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான் தகப்பனே. உண்மையே நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் அப்பா. ஆம் தகப்பனே, நீர் எங்களை அடித்தளமிட்டு வைத்ததற்காக நன்றி செலுத்தி அப்பா இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே என்றைக்கும் ஆண்டவரே அப்பா உண்மை நாங்கள் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு ஆசீர்வதித்த தகப்பனே. நாங்கள் என்றைக்கும் அப்பா எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதபடி ஆண்டவரே, நாங்கள் ஞானிகள் என்று ஆண்டவரே எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதபடி ஆண்டவரே, ஞானம் ஆண்டவரை கடவுளுக்குரியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு தகப்பனே உம்முடைய ஞானத்தை நாங்கள் அப்பா தாழ்மையோடு பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்ப போவதற்காக நன்றி செலுத்தி சிறு ஜபத்தை தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது என்ற சிந்தனையோடு நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர் என்றதை உணர்த்தி நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் தங்கியிருக்கிறார் என்றும் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் ஒருவரை அழித்து விடுவார். கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில்
நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் கடவுள் எனக்கு அளித்த அருளின்படி நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தம் கட்டும் முறையை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளமிட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது என்ற சிந்தனையை கொடுத்து இந்த கூகுள் மீட் வழியாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வராத பிள்ளைகளை குறித்தும் நோயாளிகளை குறித்தும், குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய சகோதரருடைய மகனுக்குடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் அந்த குழந்தை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டிலே இருக்கிறார். அந்த மகனுக்கு எந்த விதமான பொல்லாப்பு வராதபடி ஆண்டவரே நீர் தற்காத்து கொள்ளும். எந்த விதமான போட்டி பொறாமையினாலோ மனிதருடைய தீய நாட்டத்தினாலோ பகைவர்களினாலோ எந்த விதமான தொந்தரவும் அந்த குழந்தைக்கு ஏற்படாதபடி நீர் பராமரித்து கொள்ளும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாளிலே வர முடியாத தேவ பிள்ளைகள் ஜனட்டம்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு முதிர்ந்த ஒரு தாயாராக இந்த குழுவில் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறார்கள். அவர்களை அதுபோல் அநேக முதியோர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். வர முடியாதவர்களையும் முடிக்காரர்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி. என் ஜபத்தை கேட்ட தேவ ஜவனமே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே வந்திருக்கின்ற ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பிரபல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க. மரியே நீ வாழ்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா.